திரு கோவண்ணா, இந்த மோடி அலை இன்னும் கூடுதலாக தான் இருக்குது அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அலை இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது ஒரு அடுப்பு வரணும் இல்லையா? அப்படி எங்கே வந்திருக்குதுங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடி தொடக்கத்தில் பாஜக அரசினுடைய சாதனைகளை பற்றிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் நடந்த பிறகு அவருடைய பேச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டார். அப்பதான் வருது தேர்தல் அறிக்கையை நீங்க ரொம்ப முதல் கட்ட தேர்தல் கொஞ்சம் முன்னாடி தானே. பொதுவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை பேசுவோம், அதுல இருக்க ஃபிளாஸ் சொல்லணும். இல்ல, அவர் என்ன பண்ணாரு, எங்கள் தேர்தல் அறிக்கையில இல்லாததையெல்லாம் இட்டு கட்டி கற்பனையா நிறைய பேசினார். அந்த பேச்சு ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவர், 11 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டு காலம் பிரதமராக இருப்பவர், அந்த பதவிக்கு கூட மரியாதை கொடுக்காம அந்த பதவிக்கு இழுக்கு ஏற்படுகிற வகையில் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்கள் என்றோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்றோ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லாத போது இவராக கற்பனை பண்ணி இந்த தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல் இருக்குன்னு சொன்னாரே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? எவ்வளோ பெரிய அபவாதம் இது. ஒன்று. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு பரப்புரை சார். நீங்க பல முறை இதை பேசிட்டே திரு கோபண்ணா, நிகழ்காலத்துக்கு வாங்க. என்ன கேக்குறேன், இன்னைக்கு எங்க இருந்து உங்களுக்கு வருது? அதை விட்டுட்டு முதல் கட்டத்துல பரப்புரையில ரெண்டாவது கட்டத்துல நான் என்ன கேக்குறேன் சார், திருப்பி மோடி எதிர்ப்பு மட்டுமே வெற்றிக்கு போதுமா? அப்ப என்ன நீங்க வைக்கிறீங்க சொல்றேன். அவருக்கு சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலையில இது போல திரும்பிவாதங்களை செய்தார். அதுலயும் பலன் கிடைக்காத நிலையில் தான் நாளுக்கு நாள் அவரது உரை தரம் தாழ்ந்து கீழே போவதற்கு காரணம் கள நிலவரம் அவருக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு மகாராஷ்டிரா எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். அதே போல் கர்நாடகா, அதே போல பீகார்ல பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாக்க முடியாது. நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் இன்னும் வலுவா வச்சிருக்கிறார். நிதிஷ்குமார் ரொம்ப அன்பாப்புலர் ஆயிட்டாருங்க. அங்க அவர் லையபிலிட்டி ஹஸ் பிகம் மோர் லையபிலிட்டி டு என்டிஏ. இப்போ சமீப காலமா கிரெடிபிலிட்டி போயிடுது அவருக்கு. இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு அவருடைய கிரெடிபிலிட்டி டோட்டலா போயிடுது. அடுத்தது தேஜஸ்வி யாதவுக்கு வருகிற கூட்டம், அங்க லாலுவுக்கு இருக்கிற செல்வாக்கு, அதெல்லாம் ஓபிசி. காங்கிரஸ் எங்கே கூடுதலா அவர் என்ன கேட்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் வைக்கிறார் சார். 190 இடத்துல நாங்க நேரடியா போட்டி போடுறோம். பிஜேபி காங்கிரஸ் போன முறை 175 இடத்துல வெற்றி பெற்றோம். இந்த முறை அதை விட அவங்களால கூடுதலா வெற்றி பெற முடியுமாங்கிற கேள்வி வைக்கிறார். பிரச்சனையே இந்தியா கூட்டணியில, இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை எது சாத்தியமாக்கும்னா காங்கிரஸ் பெறப்போருடைய எண்ணிக்கை தான். அது எங்க சாத்தியப்படும்? எங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பெரிய அளவில் வெற்றியை பெற போகிறோம். கேரளா பெரிய அளவுன்னு சொல்லல, கார்கே அவர்களே 50% வெற்றியை பெறுவோங்கிற நிச்சயம் பெறுவோம். அதே போல கேரளா, தமிழ்நாடு ஏற்கனவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீங்க தெலுங்கானா இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கானால என்ன சொல்றாங்க, பிஆர்எஸ் உடைய வாக்குகளும் எங்களுக்கு வருது, பிஜேபி எண்ணிக்கை தெலுங்கானாலையும். ஆந்திரா தான் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லையே தவிர தெலுங்கானா மிக சாதகமாக இருக்கிறது. அடுத்தது மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் கலந்துக்கிற கூட்டம், இந்த மேடைக்கு போக முடியல. போனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும், ஜன நெரிசல், மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கூட்டத்தை ரத்து செய்து வருகிற அளவுக்கு மக்கள் அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்தி காம்பினேஷன். ஏற்கனவே கூட நான் கூட்டணிலாம் இருந்திருக்கோம். ஆனா இந்த முறை அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய அல்லது தொடர்ச்சியா பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகம். 2019 20% வின்னிங் மார்ஜின் என்ன எப்படி மாத்துவாங்க? 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு. ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, 2014 2019 வாக்களித்த பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள், மோடிக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிப்பதாக இல்லை. காரணம் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, விவசாயிகளுடைய இந்தியா முழுவதும். அங்க என்ன சொல்றாங்க, கம்யூனல் போலரைசேஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்க, அதுவே இன்னும் கூடுதல் பலம் அப்படிங்கிறாங்க. இல்ல, யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த கம்யூனல் போலரைசேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு அங்க நடக்கல. ராமர் அவர் பெரிய அளவுல உதவல. ராமர் கோயில் கட்டினா ஸ்வீப் பண்ணுவீங்க. ராமர் கோயிலை கட்டிட்டா இந்த தேர்தலில் மோடி வேவ் வருனாங்க. மோடி வேவ் கிடையாது, கம்யூனல் வேவ் கிடையாது.
ஆக எந்த விதமான வேவும் கிடையாது. எந்த வேவும் இல்லன்னா எந்த வேவும் இல்ல. அப்ப எப்படி உங்களுக்கு வாக்குகளா மாறும்? எங்க இந்தியா அந்த இடத்துல இந்தியா வேவோ ராகுல் வேவோ அலையோ மாறி இருக்கணும்ல. மோடி என்ப தனிநபர் ஜனநாயகத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக ஒரு அதிபர் மாதிரி செயல்படுறார். அப்படித்தான் அவருடைய பரப்புரை இருக்கு. அப்படித்தான் அவர் பேசுகிறார். தான் பேசுவதெல்லாம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. நிச்சயம் சார், கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களும் எந்த வெற்றியும் உத்தரப்பிரதேசத்துல பெறல. சமாஜ்வாதி எந்த வெற்றியும் 2019 சார் 2 பேருமே வெற்றி பெறல. இந்த முறை 2 பேரும் சேர்ந்து வெற்றி வரும்ன்றீங்களா? அதுக்கு என்ன அடிப்படை, என்ன மாற்றம் நிகழ்ச்சி? ஒரு வாக்காளர் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ அல்லது கேரளாவோ எங்க இருந்தாலும் ஒரு வாக்காளர் இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் என்ன பயனடைந்தோம் அப்படின்னு பாக்குறப்போ எந்த பயனையும் முழுமையாக இல்லாம வேலையில்லா திண்டாட்டம் கிட்டத்தட்ட 1.8 கோடி பேர் புது வாக்காளர்கள். இன்னைக்கு ILO சர்வே படி 83% ஆஃப் தி யூத்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சகட்டத்தில் இருக்கு. இவங்க யாரும் இவருக்கு வாக்களிப்பதால் நான் கேட்கிறேன், வெறும் ராமர் கோயில சொன்னா மக்கள் பிரச்சனையை தீர்த்து ஓட் போட்டுருவாங்களா? அந்த காலம் மலையது. எத்தனை தடவை நீங்க ராமர் கோயிலையும் பாபர் மசூதியும் சொல்லி ஜெயிக்க முடியும்? 84க்கு பிறகு 89 ஜெயிச்சிங்க, 91 ஜெயிச்சிங்க, 84 சீக்கிய கலவரம் வரைக்கும் 84க்கு பிறகு சொல்றேன். 89 அதையும் சுட்டி காட்டுறாருன்ற எல்லாமே எல்லா வரலாறுகளையும் எடுத்து 84 தேர்தல் 2 இடங்கள் இந்த பாஜக பாபர் மசூதியை வச்சுக்கிட்டு ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை தேர்தல் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு உருவாகி இருக்குன்னா கேபிடலைஸ் பண்ற இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க. ஒரு கேள்வி நம்ம பேசுவோம். மதவாத அரசியலுக்கு அப்பால மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மேல வர்றதுனால மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க சுருக்கமா சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. இப்போ ராமர் கோயில் பத்தி அவர் சொல்றாரு, அலை வரல, அந்த வேவ் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவேளை ஜெயிச்சுட்டா ராமர் கோயில் கட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ அவர் சொல்றாரு மீண்டும் மீண்டும் பேசுறீங்கன்னு. கடந்த தேர்தல் வரைக்கும் இதே காங்கிரஸ் கட்சி எங்களை என்ன கேட்டாங்கன்னா 89ல இருந்து சொல்றீங்க ராமரால வரக்கூடிய வெற்றியை நீங்க விரும்பலையா? இல்ல ராமர் கோயிலால வரக்கூடிய வெற்றியை விரும்பலையா? 89ல இருந்து நீங்க சொல்றீங்களே கட்டிட்டீங்களான்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு. அதனால அது ஒரு சாதனையா நாங்க சொல்றோம். இன்னொன்னு அதனால ஓட்டு வரும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. எல்லாமே சரி சார். நீங்க தேர்தல் வாக்குறுதியில 2014 கொடுத்த வாக்குறுதிகள்ல ஐடியாலஜிக்கலா இருக்கிற விஷயங்கள்லாம் நாங்க செஞ்சுட்டோம் பட்டியல் போடுறீங்க. வளர்ச்சின்னு அடிப்படையா ஒண்ணு சொன்னீங்களே சார், அது எங்கன்னு கேட்கிறாரு அவரு. அதை தான் மக்கள் கேட்பாங்க. வளர்ச்சி சார்ந்த விஷயத்துல என்னங்கிற கேள்வி வரும், நம்ம பேசுவோம். நான் வரேன் அமுதவாசன். இந்த 5, 6 5 முடிஞ்சிச்சு. 6, 7ங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கா, எண்ணிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கா? குறிப்பாக இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில், பீமாரு ஸ்டேட்ஸில் மோடியோட ஒரு அலை, ஒரு கல்ட் இமேஜ் மாதிரி அவர் தான் அப்படின்னு இருக்கும். அது இந்த முறையும் தொடர்கிறதா, இல்லை அதில் ஏதாவது சரிவு இருக்குது, அதில் ஒரு எந்த அலையும் இல்லாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னு திரு கோமனா சொல்கிறார், அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இது வரைக்கும் நடந்த வாக்குப்பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம். அதில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் மாறி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னை பொறுத்த அளவில் இப்போ அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளை நடைபெறுவதும் அடுத்ததாக 1ஆம் தேதி நடைபெறுவதும் இது ஒரு வகையில் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். அவ்வளோ குரூஷியலான. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இடத்தையே சொல்லுவோமே. நாளைய பதிவு எடுத்து இப்போ இது 58 தொகுதிகளில் நடக்குது. இந்த 58 தொகுதிகளில் 45 தொகுதிகள் பாஜக கூட்டணி கையில் ஏற்கனவே இருக்கு. அதில் என்ன சொல்ல போனால் பாஜக கையில் மட்டுமே 40 தொகுதிகள் இருக்கு. இது எல்லாமே பாஜகவுக்கு ரொம்ப வலிமையான இடங்கள். இப்போ உதாரணமாக டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 7க்கு 7 ஜெயிச்சாங்க. ஹரியானாவை எடுத்துக்கிட்டால் 10க்கு 10 ஜெயிச்சாங்க. இங்கெல்லாம் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது 56%, 58% மாநில அளவில் நான் சொல்கிறேன். அதனால் அந்த நம்பர்ஸ் ரொம்ப ஒரு டஃப்பான நம்பர்ஸ். அதே போல் பீகார்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிறதுல 8க்கு 8 ஜெயிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நாளைக்கு நடக்கக்கூடிய இடங்களில் 14க்கு கிட்டத்தட்ட 9 இடங்கள் அவங்க கையில் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே வலுவான இடங்கள். ஓகே. அப்புறம் இதில் ரொம்ப இன்னொரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கையில் கடந்த தேர்தலில் இந்த 58 தொகுதிகளில் ஒரு இடம் கூட கிடையாது. இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்த்தாலும் வெறும் 5 இடம் தான். அதனால இந்த இப்ப நாளைக்கு நடக்கக்கூடியதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல காங்கிரஸுக்கு கிடைக்கிறதெல்லாம் லாபம். ஓகே. என்னெல்லாம் கிடைக்கும், அதாவது ஒண்ணுமே இல்லைங்கிற இடத்துல என்ன கிடைச்சாலும் லாபம். அப்ப
இதை வந்து நான் 2 பிரிவாக பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு கிடைத்ததெல்லாம் லாபம்னு சொன்னாலும் கூட இந்த இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதை 2 பிரிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல பாஜக லாபம் சம்பாதிக்கும், சில இடங்கள்ல அவங்க இழக்கிறது. என்ன மாதிரி இடங்கள்ல அவங்க அதுதான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஹரியானாவை எடுத்துக்குவோம். ஹரியானாவில் பாஜகவுடைய நிலைமை ரொம்ப டஃப்பாக மாறி, ஆமா, அதனால வந்து சட்டமன்றத்திலே குழப்பங்கள் முதலமைச்சரே அங்கே மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் டேன் கோட்ஸ், 10 பேர்ல 6 பேர் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். அதே போல டெல்லியிலையும் நிலைமை கடுமையாக மாறி இருக்கு. அங்கேயே 6 பேர் புது ஆள் கொண்டு வந்து இப்ப இந்த முறை நிறுத்தியிருக்காங்க. கடந்த முறை உள்ளவங்க பாஜக வேட்பாளர்கள் வெளியிலிருந்து அல்லது வேறு முகங்களாக கடந்த முறை இருந்த ஆட்களுக்கு இல்லை, சிட்டிங் எம்பிஸ். ஆமா. அப்புறம் ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டா நேற்று சேர்ந்தவருக்கு இன்னைக்கு சீட்டுங்கிற மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். பாஜகவுக்கே அது வந்து கள நிலவரம் எவ்வளோ வந்து டஃப்பாக இருக்குன்னு தெரியுது. அப்புறம் நான் என்னுடைய டிராவலில் புரிஞ்சுக்கிட்டதில் வேலை வாய்ப்பு விஷயம் ரொம்ப கொந்தளிப்பாக பேசப்படக்கூடிய இடங்கள்ல ஹரியானா ஒன்றா இருந்துச்சு. அதே போல் வந்து ஜாட் விஷயம் வந்து அங்கே வந்து ஒரு களத்தை வந்து மாற்றிருக்கு. உதாரணமாக பஞ்சாப்லையும் ஹரியானாலேயும் வந்து கிராமப்புறங்களில் பகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் உள்ளார நுழைஞ்சு பிரச்சாரமே பண்ண முடியல.